ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 28 இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை. அது கூடவே ஏகாதசி விரதமும் இருக்கு. ஒரு கைப்பிடி வெந்தயம் கூட ஒரே ஒரு துண்டு மஞ்சள், அதுவும் விரலி மஞ்சளை பயன்படுத்துறது மூலயமா கடன் பிரச்சனை காணாமல் போகும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் மஞ்சளை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் யாருமே கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குறதில்ல. அவங்களோட இக்கட்டான சுச்சுவேஷனில் அவங்களோட முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தான் மற்றவங்க கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. அப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது அதுக்கான பலனும் ஏற்படல. அப்படிங்கிற பட்சத்தில் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைலேருந்து நம்ம வெளிவர முடியும். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையே சிறப்பு தான். அதுவும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய விரதங்களை ஒன்றா இருக்கக்கூடிய ஏகாதசி விரதமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கூடிய சீக்கிரம் அடையும். சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல கவலைப்படாம இன்னும் புரட்டாசிக்கு 2 சனிக்கிழமைகள் மீதம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சனிக்கிழமையை பயன்படுத்தி கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த ஒரு பரிகாரத்தை இரவு 12 மணிக்குள்ள இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. காலையில 6 மணிலேருந்து 7 மணி அதை நம்ம கடந்து வந்துட்டோம். மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அப்படிலாம் இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான கடன் பிரச்சனையும் காணாமல் போகும். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமைக்கான வழிபாடு நீங்கள் எப்பவும் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சிடுங்க. சில பேர் வீடுகளில் தளிகை போடக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு தளிகை போடலான்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட தளிகை வழிபாட்டெலாம் முடிச்சிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் இப்போ செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தனித்தனி நேரங்களோட கூட செய்யலாம். பூஜை நேரத்தில் தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. இன்றைய தினம் எப்பவும் போல எது சுத்தமாக குளிச்சுட்டு உங்களோட புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட ஆரம்பிச்சிருப்பீங்க. பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைங்க, துளசி இலைகளால் அலங்காரம் செய்யுங்க, ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. இது போக கட்டாயம் இன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் தனித்தனியாக நெய் தீபம் போடணும். அது கூடவே சக்கர தாழ்வாரையும் கருடாழ்வாரையும் வேண்டிக்கிட்டு அனுமனுக்கும் ஒரு நெய்தீபம் போட்டு அனுமனை முடிஞ்சா 9 முறையிலிருந்து 27 முறை இந்த 2த்துல ஏதாவது ஒரு எண்ணிக்கையை பயன்படுத்தி அனுமனை வலம் வந்துருங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது ராமதூதனா இருக்கக்கூடிய அனுமனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம், அதை எப்படி சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னதான் நாம நியாயமாக சம்பாதிச்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு தேவைக்கு அந்த பணம் செலவாகிடும். வீண் விரயம், வீண் செலவை தவிர்த்துட்டாலே ஒரு குடும்பத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடும். குறிப்பாக செல்வம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது தானாகவே அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேலே ஓங்கி எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படி கடன் பிரச்சனையையும் வீண் செலவு, வீண் விரயத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்கள், இது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த செய்ய போகிறீங்க. குறிப்பாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்குதோ, 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய்ன்னு சொல்லி என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அந்த ரூபாய் நோட்டை எடுத்து கடைசியாக பெருமாளுக்குரிய பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. இன்றைய தினம் புரட்டாசி 2வது சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பூஜை பண்ணிருக்கக்கூடிய அந்த பெருமாளோட போட்டோவுக்கும் சிலைக்கும் முன்னாடி ஒரு தட்டு ஒன்று வச்சிடுங்க. தட்டை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை போட்டுடணும். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். வெந்தயத்தை ஊற வச்சு அதனால பசை மாதிரி அரைச்சிங்கன்னா அது ஒரு கம்மு, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்க பிடிச்சிக்கும். அப்படி இருக்க பிடிக்கக்கூடிய வெந்தயத்தை இந்த ஒரு பணத்தை வசியமான பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது பணத்தை உங்க பக்கம் கெட்டியா இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை பயன்படுத்துறோம். துவரை, கொண்டை கடலை, வெள்ளை மொச்சை மாதிரி வெந்தயத்துக்கும் பணவசியம், ஜனவசியம் ரெண்டும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க வெந்தயத்தை பயன்படுத்துறீங்க. விரலி மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். மஞ்சள்னாலே மங்களகரமான பொருள். மங்களகரமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் எடுத்திருக்கீங்க.
மூணாவது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி நம்மளே பல பதிவுகள் சொல்லியிருக்கோம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளோட இன்னொரு உருவம். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால இந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை எடுத்துருக்கிறோம். பணவசியம் ஜனவசியத்துக்கு வெந்தயம், மகாலட்சுமி தாயாருக்காக மஞ்சள், பெருமாளுக்காக பச்சை கற்பூரம். இந்த 3 பொருளும் எடுத்தீங்களா? ஒரே ஒரு ரூபாய் நோட்டு எடுக்க சொன்னோம் இல்லையா? அந்த ரூபாய் நோட்டையும் அந்த வெந்தயத்தை பரப்பி வச்சு ஒரு பக்கம் ரூபாய் நோட்டு, இன்னொரு பக்கம் மஞ்சள், அப்புறம் பச்சை கற்பூரம், இது ரெண்டுத்தையும் வச்சுடுங்க. வச்சுட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த அமைப்பு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். பெருமாளை தாயார மனசார வேண்டிக்கோங்க. முக்கியமான பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை காணாமல் போகணும். இருக்கக்கூடிய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். மொத்தமாக குறையதோ இல்லையோ அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுங்கிறது அதிகமாகி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு, ஒரு கலசம் மாதிரி. ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெந்தயத்தை அதில் கொட்டுற அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த சொம்பை எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரூபாய் நோட்டை தனியாக எடுத்து வச்சுடுங்க. பச்சை கற்பூரம் அந்த மஞ்சளி தனியாக எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த சொம்புல வெந்தயத்தை, ஒரு கைப்பிடி வெந்தயம் எடுத்து வச்சிங்களா பரிகாரத்துக்கு, அந்த ஒரு கைப்பிடி வெந்தயத்தை அந்த பித்தளை சொம்புல போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த விரலி மஞ்சளையும் அந்த பச்சை கற்பூரத்தையுமே அந்த சொம்புல போட்டுடணும். போட்டுட்டு ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும் அவசியம் இல்லை, செலவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சொம்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. பெருமாளோட பாதத்தில் வச்சு எடுத்த வெந்தயம், பச்சை கற்பூரம், அப்புறம் மஞ்சள், இந்த 3 பொருளையும் போட்டு பெருமாள் பாதத்தில் வச்சு அதுக்கப்புறமா அந்த சொம்புல கலசத்தில் வச்சிருக்கீங்க. இந்த சொம்பு கலசத்தை அப்படியே நீங்கள் அந்த பூஜை அறையில் வச்சிடணும். இது எதுக்காக பூஜை அறையில் வைக்கிறோம்னா, அடுத்த முறை பணம் சம்பாதிக்கிறீங்களே, உங்களுக்கு வருமானம் வரும்போது, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதில் ஏதாவது 1 ரூபாய் இல்லை ஒரு 100 ரூபாய் நோட்டு, அந்த நோட்டை இந்த கலசத்துக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செலவாக இருந்தாலும் செய்யுங்க. அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கையை விட்டு போகக்கூடிய பணம் இரட்டிப்பாக வருதோ இல்லையோ, கையை விட்டு போன பணம் அதே மாதிரி திரும்ப கைக்கு வந்துடும். 100 ரூபா செலவாச்சுன்னா அதுக்கேற்ற 100 ரூபா வரவு வந்துடும். ஏதாவது ஒரு வகையில் அந்த 100 ரூபாய்க்கான ஒரு வருமானம் உங்கள் கைக்கு வந்துடும். இது மூலமா என்ன நடக்கும்? என்னதான் செலவு இருந்தாலும் அந்த செலவுக்கேற்ற ஊதியம் நமக்கு திரும்ப வந்துடும் போது நமக்கு கஷ்டம் இருக்காது, பஞ்சம் இருக்காது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கணுங்கிற ஒரு அத்தியாவசியம் ஏற்படாது. அடிக்கடி செய்யணுன்ற அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்கும்போது அதில் ஏதாவது 1 ரூபாய் நோட்டை எடுத்து இந்த கலசத்துக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நீங்கள் செலவு பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற செலவுகளுக்கு அந்த 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற காசை பயன்படுத்துங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருக்கும், காய்ந்த போயிருக்கும் அப்படின்னா மட்டும் மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ இல்லை ஏகாதசி திதி அன்னைக்கோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். குடும்ப அளவுக்கு வெந்தயம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போனாலோ, மஞ்சள் வீணாக போனாலும் மட்டும் அந்த கால்பழ இடத்துல போட்டுட்டு, இல்லை வெந்தயம் வீணாக போனாலும் அதையும் கால்பழ இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இந்த அமைப்பை ஏதாவது சனிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு மறுபடியும் தயார் செஞ்சு அந்த சொம்புல வச்சுட்டு ஒரு முறையும் காசு எடுக்கும்போது அந்த சொம்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வீண் செலவு, வீண் விரயம் குறையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.